இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். ரூபிங்கிறவங்க திருச்சிருந்து எழுதியிருக்காங்க. அவங்க குரூப் 1ல் ஒரு 4 முறை ஃபெயில் ஆகிட்டாங்களாம். ஆனால் நம்பிக்கை டிவியை பார்த்துட்டு நான் அம்மாட்ட ஃபோனில் ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் அந்த வருஷமே குரூப் 1ல் நல்ல மார்க் வாங்கி கொடுத்தாரு, வேலையும் லஞ்சம் இல்லாமல் கொடுத்தாரு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக சாட்சி சொல்லியிருக்காங்க. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். இந்நிகழ்ச்சியை பார்க்கிற யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினால இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திக்கு நேராக கடந்து செல்வோமா? ஏசாயா 43வது அதிகாரம் 18வது 19வது வசனம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். அப்பா சொல்ற, அப்பா முந்தின காரியத்தையே நீ நினைச்சு கொண்டே வாழாதப்பா. பூர்வ நாட்களில் நடந்தது, எங்கள் பிதாக்களுடைய நாட்களில் நடந்தது பொறுப்பா. நான் புதிய காரியத்தை நான் செய்ய போறேன்ப்பா உங்க வாழ்க்கையில் அப்பா சொல்லுகிறார். அதைத்தான் ஏசாயா 55வது அதிகாரத்திலையும் நம்ம வாசித்தோமானா, 55வது அதிகாரம் 8வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல கவனிங்க, மனுஷனுடைய நினைவுகள் என்பது வேற, ஆண்டவருடைய நினைவுகள் என்பது வேற. 2 விதமான பிரிவு காணப்படுகிறது. மனுஷனுடைய நினைவுகள் பூமிக்குரிய நினைவுகளாவே காணப்படும். ஆண்டவருடைய நினைவுகள் நம்ம மேல ஒரு தரிசனம், நம்ம மேல ஒரு திட்டம், ஒரு எதிர்பார்ப்போட கூட ஆண்டவருடைய நினைவுகள் காணப்படும். 2 விதமான நினைவுகள். மனுஷனுடைய நினைவுகளை குறித்து நாம் வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 6வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், மனுஷனுடைய நினைவுகள் நித்தமும் பொல்லாதது. அதே போல பாருங்க, மோசே கொண்டு தேவ பிள்ளைங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்து கொண்டு வந்தார். வனாந்தர வழியாய் நடத்தி சென்றார். அங்க பாருங்க, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஜனங்கள்லாம் கொந்தளிக்கிறாங்க. என்ன கொந்தளிக்கிறாங்க? ஐயா, நாங்க அங்க சாப்பிட்ட மாதிரி எங்களுக்கு இங்க சாப்பாடு இல்லையே, அங்க கிடைச்ச மாதிரி இங்க கிடைக்கலையே, அங்க நல்ல கறி சாப்பிட்டோமே, கொம்மட்டி காய்களை சாப்பிட்டோமே, கீரைகளை சாப்பிட்டோமே, ஆனா இங்க எங்களுக்கு வனாந்தரமா இருக்கே, இந்த அற்பமான உணவு எங்களுக்கு வெறுப்பா இருக்கேன்னு சொல்றாங்க. ஆண்டவர் கொடுத்த வானத்து மன்னா, அந்த மன்னாவை வெறுப்பா பார்க்க ஆரம்பிச்சாங்க. காரணம் என்ன? அந்த முந்தின கால நினைவுகள் அவங்களை விட்டு நீங்கள. முந்தின கால நினைவுகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்துச்சு. அங்க எகிப்தில என்னென்ன வழிபாடு பண்ணாங்களோ அந்த வழிபாடுகளும் அவர்களை தொடர்ந்து வந்தது. எகிப்தின் சுபாவங்கள் அப்படியே தொடர்ந்து வந்துச்சுங்க. அதனாலதான் அப்பா சொல்றார், மனுஷனுடைய நினைவுகள் பொல்லாததுப்பா. ஒவ்வொரு நேரமும் முந்தினவைகளை நினைத்து நினைத்து அதன்படியே வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருப்பான். அதே போல பார்க்கிறோம், தேவ பிள்ளையாகிய கிதியோனுக்கு ஆண்டவர் தரிசனமானார். மீதியானியருடைய கையில் இருந்து மீட்டெடுக்கும்படியா கிதியோனை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். கிதியோனை பார்த்து சொல்லுகிறார், பராக்கிரமசாலியேன்னு சொல்லுகிறார். சொல்லும்போது கிதியோன் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவரே, அந்த நாட்கள்ல, எங்களுடைய பிதாக்களுடைய நாட்கள்ல நடந்த அற்புதங்கள் எல்லாம் எங்கப்பா? அதிசயங்கள் எங்கப்பா? இன்னைக்கு தேவ பிள்ளைகளாக நம்மளும் ஒவ்வொரு நேரம் அந்த மாதிரி முறுமுறுக்கிறோம்ல, சோர்ந்து போகிறோம்ல. அன்னைக்கு நடந்த அற்புதங்கள் ஏன் என் வாழ்க்கையில நடக்க மாட்டேங்குது? ஆண்டவர் அன்னைக்கு செஞ்ச அற்புதங்கள் ஏன் என் வாழ்க்கையில ருசிக்க முடியல, அனுபவிக்க முடியல?
இன்னைக்கு அதே போல நம்முடைய வார்த்தையும் ஒவ்வொரு நேரம் காணப்படுது அல்லவா? அதனால தான் அப்பா சொல்லுகிறார், அப்பா உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்லப்பா, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல சொல்லிட்டு அப்பா சொல்றார், பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவ்வளவு உயரமாய் என்னுடைய வழிகள் காணப்படுகிறது. என்னுடைய நினைவுகள் உங்கள் நினைவுகளை பார்க்கல, என்னுடைய நினைவுகள் உயர்ந்ததாய் காணப்படுகிறது. அப்பா சொல்லுகிறாருங்க, நீங்க முந்தினவைகளை நினைக்க வேணாங்க, பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். புதிய காரியத்தை அப்பா செய்ய போகிறார். இனி நடக்க போகிற காரியத்தை பார்க்க ஆரம்பிங்க. உங்க கண்கள் திறக்கப்படட்டும். அன்னைக்கு எலிசாவினுடைய நாட்கள்ல கேயாசினுடைய கண்களை திறந்ததை போல உங்க கண்கள் திறக்கப்படட்டும். நம்முடைய கண்கள் திறக்கும் போதுதான் மேன்மையானவைகளை நம்ம பார்க்க முடியும். தெய்வ பிள்ளைகளுடைய கண்கள் மூடி இருக்குங்க, திறக்கணுங்க. சரி, ரைட்டு. தேவனுடைய நினைவு எப்படிப்பட்டது? அவருடைய நினைவுகள் உயர்ந்த நினைவுகள் தான். அப்பா சொல்கிறார், நான் வனாந்தரத்திலே வழியை உண்டு பண்ணுவேன்ப்பா, வனாந்தரத்திலே வழியை உண்டு பண்ணுவேன். ஏசாயா 43வது அதிகாரம் 19வது 20வது வசனத்தை வாசித்தோமானா, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். அப்பா, நான் உங்களுக்கு செய்ய போகிற காரியம், வனாந்தரத்தில் ஒரு வழியை நான் உங்களுக்கு உண்டு பண்ண போறேன்ப்பா. எந்த பக்கமும் எனக்கு வழி இல்லை, போக்குக்கு இடம் இல்லை. நீங்க சொல்றீங்கல்ல, எந்த பக்கம் போனாலும் எனக்கு முட்டுதுப்பா, எங்கிட்டும் நான் போக முடியல. இந்த வனாந்தரமான பாதையில் உங்களுக்கு வழியை உண்டு பண்ணுவா, வழியை உண்டு பண்ணுவா. ஆகார் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்த போது வழியை காண்பித்தார், ஒரு நீரூற்றை காண்பித்தார். ஆகாரின் கண்களை திறந்தார், நீரூற்றுகளை காண்பித்தார். அதற்கு பிறகு அந்த சந்ததியை ஆசீர்வதித்தார். இன்னைக்கு தேவ பிள்ளைகளாக நமக்கு வனாந்தரத்தில் வழியை உண்டு பண்ணுகிற தெய்வம், அவாந்தர வெளியில ஆறுகளை உண்டாக்குகிற தெய்வம். எல்லாம் கவனிங்க, எல்லாம் கவனிங்க. அப்பாவுடைய வழிகள் உயர்ந்த வழிகள்ங்க. எப்படி மழை வந்து பூமியை நினைச்சு பூமியில விதைக்கிறவனுக்கு விதையை உண்டு பண்ணுகிறதோ, இந்த விதை வளர்ந்து பெருசா மரமா மாதிரி கனியா கொடுக்கிற மாதிரி பெருசா வளருது பாருங்க. இதெல்லாம் நம்மளால ஆராய்ந்து பார்க்க முடியுதா? இதெல்லாம் ஆராய முடியாத காரியம். அதனாலதான் யோபு சொல்கிறார், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார், கிரகிக்க முடியாத காரியங்களை அவர் செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தாங்க. அப்பா புதிய காரியத்தை நான் செய்ய போறேன்னு வாக்கு கொடுத்துட்டாரு. நீங்க விடாப்பிடியா பிடிச்சுக்கொள்ளுங்க. பா, என் வாழ்க்கையில் இருக்கிற வனாந்தரங்கள் நீங்கும்படி செய்யுங்கப்பா. அன்னைக்கு வனாந்தரத்தில் வழியை உண்டு பண்ணுவேன், அவாந்தர வெளியில் ஆறுகளை உண்டாக்குவேன்னு நீங்க வாக்கு கொடுத்தீங்களேப்பா, எனக்கு புதிய வழியை காட்டுங்கப்பான்னு சொல்லுங்க. உங்களுக்கு பாதைகள் அடைபட்டது போல காணப்படுகிறதா? உங்க தொழில் முடங்கினதை போல காணப்படுகிறதா? உங்களுக்கு ஒரு புதிய வழியை ஆண்டவர் உண்டாக்குவார். புதிய வழியை அப்பா காட்டுறாருங்க. நீங்க அப்பாவுடைய பாதத்தில் அமருங்க, எனக்கு புதிய வழியை காட்டுங்கப்பான்னு சொல்லுங்க. கவனிங்க, புதிய காரியத்தை உங்க வாழ்க்கையில் அப்பா செய்ய விரும்புகிறார். புதிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். தோல்வி தோல்வி தோல்வி, எல்லாத்திலும் எதெடுத்தாலும் தோல்வி. அப்படியே சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கீங்களா? இன்னைக்கு அப்பா சொல்லுகிற வார்த்தை அதுதான். புதிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார், புதிய வழிகளை உண்டாக்க போகிறாருங்க. இது உங்களாலேயே கிரகிக்க முடியாதுங்க, உங்களாலேயே நம்பவே முடியாது. அந்த அளவுக்கு அப்பா புதிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். எல்லாம் கவனிங்க, இதுதாங்க தேவ பிள்ளைகளுக்கு அப்பா செய்கிற ஒரு கிருபை, பாக்கியம். அப்பாவுடைய நினைவுகள் உயர்ந்த நினைவுகள்ங்க. அவருடைய வழிகள்லாம் உயர்ந்தது.
நல்லா கவனிங்க. உங்களை என்னையும் குறித்து அப்பா ஒரு பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளை குறித்து ஒரு தரிசனம் வச்சுட்டாருங்க, ஒரு நோக்கம் வச்சுட்டாருங்க. அப்பாவிடத்தில் கேட்கணும், அப்பா என் மேலே நீங்கள் வைத்த தரிசனம் என்ன? நல்லா கவனிங்க. நம்ம இந்த பூமிக்குரிய வாழ்க்கை வாழ்கிறோம். நாமளே பெற்றோரே நம்முடைய பிள்ளைகளை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னு ஆசைப்படுறோமா இல்லையா? என் பிள்ளை டாக்டராக வளரணும், என் பிள்ளைங்க பெரிய உத்தியோகஸ்தில் இருக்கணும், என் பிள்ளைங்க கனம் பெற்றவனாய் காணப்படணும், நம்ம நினைக்கிறோமா இல்லையா? நல்லா கவனிங்க. அதான் அப்பா சொல்லுகிறார், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, நம்மளே நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க நம்ம அறிந்து இருக்கிறோம். அதுதான் நம்முடைய விருப்பம். இதை காட்டிலும் மேலான விருப்பம் அப்பா வச்சிருக்கிறாருங்க. இதை காட்டிலும் மேலான விருப்பம் அப்பா சொல்லுகிறாரு. ஒரு இடத்துல சொல்றாரு, மிகவும் நன்மையானதை நான் தருவேன்னு சொல்லுகிறாரு. இன்னொரு இடத்துல பரிசுத்த ஆவியை உங்களுக்கு கொடுப்பேன்றார். தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அப்பாவுடைய வழிகள் நமக்கு தெரிய வேண்டுமானா, அப்பா நம்ம மேல வைத்திருக்கிற தரிசனத்துக்கு நேராக நம்ம நடந்து செல்லணுமானா, நம்முடைய சுய பலத்தால முடியாதுங்க. சுய பலத்தால முடியாது. அதனாலதான் ரோமர் 8வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், எவர்கள் தேவனுடைய ஆவியினால நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். நம்ம தேவனுடைய ஆவியினால நடத்தப்பட வேண்டுமானா நமக்கு தேவை பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசை. அப்பாவிடத்துல நம்ம கேட்போம், எனக்கு ஆவியானவருடைய ஒத்தாசை வேணும்பா, நீங்க என்ன நடத்தி செல்லணும்பா, நீங்க என்ன கரம் பிடித்து நடத்தி சொல்லுங்கப்பா, உங்க தரிசனத்தின் பாதையில என்ன நடத்தி சொல்லுங்கப்பா, உங்க வழிகள்ல நடத்தி சொல்லுங்கப்பா, உங்க நினைவுகளின்படி நடக்க சொல்லுங்கப்பா. நம்ம அப்பாவிடத்துல கேட்கும்போது அப்பா நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். வேத வசனத்தின்படி முந்தினவைகளை நீங்கள் நினைக்க வேண்டாங்க, அதை பார்த்து கொண்டு கலங்கி கொண்டு இருக்க வேண்டாம். பூர்வமானங்களை சிந்தித்து 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 நீங்கள் பலவீனப்பட்டவர்களாய் மாற வேண்டாம். அப்பா புதிய காரியத்தை செய்கிறார். செபிக்கும்படி கண்களை மூடுவோமா? தகப்பனே, நீர் பேசின வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இதோ நான் புதிய காரியத்தை செய்ய விரும்புகிறேன், இப்பொழுதே அது தோன்றும்னு சொன்னீங்களேப்பா. இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஏக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் அற்புதத்தை செய்யுங்கப்பா. இந்த நாள் அவங்களுக்கு அற்புதத்தின் நாளாய் மாறட்டும். புதிய வழிகளில் புதிய கிருபைகளை கொடுத்து புதிய வழிகளில் நடத்தி செல்லுங்கப்பா. உங்கள் யோசனையின்படி உங்கள் நினைவுகளின்படி நடக்க கிருபை செய்யுங்கப்பா. ஒரு தரிசனத்தின் பாதையில் நடக்க கிருபை செய்யுங்கப்பா. உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய ஜிபே எண்ணானது 9439308550. எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தரராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தைசாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9487177765, 9095328172 மற்றும் 9443930787.
85 0